ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக பாடி அதே ரசிகர்கள் வச்சிருக்காரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சென்னை சேர்ந்து திவனேஷ் தாங்க. சூப்பராக பாடி நிறைய ரசிகர்கள் வச்சிருக்காரு. இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா, அவரை நடுவர்கள் இறுதிப் போட்டிக்கு அனுப்பலைங்க. ஆமாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கரூர் சேர்ந்த யோகாஸ்ரீ, சென்னை சேர்ந்த திவனேஷ் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு போகாமல், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுவர்கள் மூலமாக ஸ்ரீமதியை இறுதிப் போட்டிக்கு அமைச்சிருக்காங்க. ரொம்பவே சோகமான விஷயம். நல்லா பாடிட்டு இருக்க திவனேஷ் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு செலக்ட் ஆகலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்காரு. ஆமாங்க, ஓட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ திரையில தெரியுற இந்த நம்பருக்கு மறக்காம திவனேஷ் பிடிச்சவங்க ஓட் பண்ணுங்க. யோகாஸ்ரீ பிடிச்சவங்க மறக்காம ஓட் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க இறுதிப் போட்டிக்கு போவாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் யோகாஸ்ரீ. அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் கதவு கூட இல்லைங்க. அப்படி கஷ்டப்பட்டு சென்னையில் போய் பாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நடுவர்கள் ரொம்ப திறமையா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நடுவர்கள் இறுதிப் போட்டிக்கு அனுப்பாம இருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு டிவி கூட இல்லாம ஏழ்மையோட பிடியில் இருக்காரு திவனேஷ். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட திறமையான தாத்தாவோட ட்ரைனிங்ல பாடிட்டு இருக்க திவனேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான நடுவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரிசனமும் காட்டாம இறுதிப் போட்டிக்கு அனுப்பாம வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முறை வாய்ப்பு கொடுத்தும் திவினேஷ் அவர்களால் இறுதிப் போட்டிக்கு போக முடியல. யோகாஸ்ரீனால இறுதிப் போட்டிக்கு போக முடியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல இறுதிப் போட்டிக்கு போன நம்ம ஸ்ரீமதிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன விடத்தில் நாயனே தெரியலங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு பெரும் புகழ் வாங்கியிருக்க ஸ்ரீமதிக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நடுவர்கள் இறுதிப் போட்டிக்கு சரிகமப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றது கன்ஃபியூஷனாக தாங்க இருக்கு. இப்படி பார்க்கும்பொழுது திவினேஷ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சின்ன பையனா இருந்துட்டு திறமையோட சூப்பராக பாடிட்டு இருக்காரு. நிச்சயமா இறுதிப் போட்டிக்கு திவினேஷ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் திவினேஷ் அப்படின்னு போகணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம திவினேஷ் இறுதிப் போட்டிக்கு போவாரா, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெல்வாரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அவரோட பார்த்து காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.